சோப்பா திரும்ப அப்படியே மீன் எல்லாம் கவர் பண்ண மீன் எல்லாம் அப்படியே கவர் பண்ண பலூன்ல கை கட்டாயிடுச்சா பாருங்க ஃபிஷ் கலர் தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன். இங்க பாருங்க எவ்வளவு கல்லிச்சு. கை வைக்காத அம்மா என் காமிச்சால நான் கை வைக்க மாட்டேன். அண்ணா கண்ணா கண் தபர் கண்ணு எங்க பொண்ணு கண்ணு கண்ணுன்னு நின்னுக்கிறா. பார்த்துக்க கண்ணு எங்க அப்பே வச்சுமா ஏன் அப்பே வைக்கியா கழுவுறது இல்லையா? கையை நான் கழுவேன். இல்ல இந்த பீஸ் கழுதா எந்த பீஸும் கழுவு தெரியல. கையை செம்ம நான் தடிக்கும். கண்ணுமா தா கண்ணு பாருங்க என்னென்ன வேலை பண்றாங்க. கொஞ்சம் கூட அடங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கணும் அவளுக்கு. இந்த கத்தி போல கப் பண்ணுங்க. இந்த கத்தி கொள்ள கப் பண்ணுங்க. நீதான் கத்தி கொள்ள கப்ப சொன்னல அதான் கப்புங்க. கப்பா உப்பு கொஞ்சம் எடுங்க. இங்க பாருங்க ஒரு வழியா அந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கவுத்துட்டா முடிஞ்சு. இங்க பாருங்க மீன் கட் பண்ணி கொடுத்தவன் எவ்வளோ கல்லேஜோட கட் பண்ணி கொடுத்துனுங்கிறான்னு பாருங்க. இது வரைக்கும் நாங்கள் மீன் வாங்கின அந்த இதில் இவ்வளோ கல்லேஜே நான் பார்த்ததில்லை. இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணக்குள்ள. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன மினி விளாக் பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் குழம்பு வைக்கலான்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபிஷ் கழுவுறது உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ காமிமா அம்மா இப்போ காமி ஃபோன் எடுத்து. இங்கே பாருங்க மீன் கட் பண்ணி கொடுத்தவன் எவ்வளோ கொழுப்பிச்சு வெறும் அழுக்கே இருக்குது. அது எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆகும்னா தெரியல. க்ளீன் பண்ணுறதுலாம் பல் அது பாசை அது என்னென்ன தின்னுச்சோ அதெல்லாம் அப்படியே இது. அதை நான் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் மீன் குழம்புக்கு மசாலா நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் மசாலா ஆட்டியாச்சு. அடுத்தது
ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு கடுகெல்லாம் போட தேவையில்லை, வெறும் சீரகம் மட்டும்தான். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது மசாலா, மீன் குழம்புக்காக வச்சு மசாலா வைக்கிறேன். நல்லா வணக்கணும். இது பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு கொதிச்ச பிறகு மீன் எடுத்து போட்டு மூடி வைக்கிறாங்க. பாருங்கள் வணங்குது. பாருங்கள் வணக்கிட்டு தேவைக்கிற அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிச்ச பிறகு மீன். அடுத்தது நடுவில் என்னென்ன வேலைன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிக்குது. கொதிச்ச பிறகு மீன் கறி மசாலா போடும். இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணு ஆசாசி சாப்பிடுவோம். இது ஸ்வீட் கார்னுன்னா அது வேக வச்சாச்சு. இப்போ அவருக்கு கொடுத்துட்டு அடுத்தது அவள் என்ன கேட்குறாளோ செஞ்சு கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி ரெடியாக வந்து உக்காந்துங்கிறான்னு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு. பற்றிக்குதான் வேறு, கையை வேறு இது பண்ணி பார்க்குறா வேறு. பாருங்க நல்லா கொதிச்சு வச்சு அடுத்தது ஃபிஷ் போட போகிறோம். இங்கே பாருங்கள், பாருங்கள் எண்ணெய் பிதுங்கி நல்லா கொதிச்சிருக்கு. அவ்வளோதான், இது வெந்துட்டா இறக்கிறது தான். இங்கே கொத்தமல்லி தழை போட்டு தூவி விட்டுட்டு வந்துச்சு. இது பழைய குழம்பு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செஞ்சால் உடனேலாம் காரம்லாம் எதுவுமே ஏறவே ஏறாது. அவ்வளோதான், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பு. இப்போ மூடி வச்சுட்டா அந்த ஆவிலே வெந்துடும்.